மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்றத பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய முதலீட்டு களத்தில் நாம் பேச போகிற தலைப்பு சரிவில் இருந்து மீள்வது எப்படி. சரிவுன்னு நான் சொல்கிறது பொருளாதார சரிவை பற்றியோ வேறு விஷயங்களை பற்றியோ இல்லை. நம்முடைய முதலீடுகள் போர்ட்ஃபோலியோவில் பல நேரங்களில் ஒரு சரிவு ஏற்படும். அந்த சரிவிலிருந்து நாம் மீண்டு வந்து அந்த போர்ட்ஃபோலியோ மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. ஒவ்வொரு புல் மார்க்கெட்லேயும் இந்த புல் மார்க்கெட் ஆரம்பத்தில் எல்லோரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. முதலீடுகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவாங்க. அவசரப்பட மாட்டாங்க. நிதானமாக வாங்கி அந்த மதிப்பு கூடுவதற்கு அவகாசம் கொடுத்து முதலீடு செய்வார்கள். அந்த சந்தை உயர உயர நம்முடைய பிஹேவியர் மாறிடுது. எல்லாரும் ஒரு அவசரம் காட்டுவாங்க. முதலீடுகளை அடிக்கடி மாற்றுவார்கள். இருப்பதை விட இன்னும் சிறப்பான ஒரு முதலீடு கிடைக்குமா என்று ரொம்ப ஆர்வமாக இருப்பார்கள். சில சமயம் இந்த ஆர்வம் பதட்டமாக கூட இருக்கும். அந்த பதட்டத்தின் காரணமாக அவசர முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம் வருவோம். அவசர முடிவை எடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாம் வரும்போது அந்த முடிவு எப்படி எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத யாரும் கவனிக்கிறது இல்லை. முதலாவது ஒரு முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு தகவலாக இருக்கலாம், அல்லது ஒரு முதலீட்டாளராக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்தின் அறிவிப்பாக இருக்கலாம். என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸில் இந்த முடிவை நாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாரோ சொல்லி எடுக்கப்பட்ட முடிவுகள், அதுவும் அவசர முடிவுகளாக இருந்தால் பல சமயங்களில் சரிவைத்தான் ஏற்படுத்தும். அதுவும் சந்தை உச்சத்தில் இருக்கும்போது அத்தகைய முடிவுகள் நாம் எடுத்தோம்னா நிச்சயமாக அவை நல்ல விதமாக அமையாது. சரிவு ஏற்பட்டுவிடும். சரிவு ஏற்பட்டப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? காலம் அந்த முடிவை சரி செய்துவிடும் அப்படின்னு. உண்மையில் என்ன நடக்கும்னா, இந்த சரிவிலிருந்து மீள்வதற்கு ஒன்று ரொம்ப ரொம்ப காலமாகும். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த முதலீட்டு முடிவோ அல்லது ரிட்டர்னோ ரொம்ப கம்மியாக இருக்கும், அல்லது சில நேரம் அது நடக்காமல் கூட போகலாம். ஆகவே ஒரு சரிவு ஏற்படும் போது நாம் சரியான இன்ஃபர்மேஷன் பேசிஸ் மூலமாகவோ அல்லது முறையான ஒரு ஆய்வு மூலமாகவோ எடுக்காத முடிவுகளை மறுபடியும் நாம் ரெவ்யூ பண்ணணும். அதுவும் ரொம்ப கூர்ந்து அதை நம்ம ரெவ்யூ பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய குறைகள், அதாவது நாம் எடுத்த முடிவிலேயே நாமே குறைகளை சரியாக புரிந்து கொண்டு இன்னொருத்தர்கிட்ட கேட்டு, ஆமாம் நான் இந்த முடிவு எடுத்தேன், இதுதான் இந்த முடிவில் நான் நினைக்கும் குறைகள், இப்போ இந்த குறைகள் நிறைவாக மாறுமா அல்லது ஒரு நல்ல இடத்துக்கு என்னை மறுபடியும் கொண்டு போகுமான்ற ஒரு ஒப்பீனியனை விவரம் அறிந்த ஒருத்தர்கிட்ட கேட்கணும். எப்போவுமே நமக்கு பிரச்சனை வரும்போது நாம் என்ன பண்ணுறோம்? நமக்குள்ளேயே அந்த பிரச்சனையை வச்சுக்கணும். அதை தவிர்த்து விட்டு இந்த விஷயம் தெரிந்தவர்கள்னு ஒரு சில பேரை நம்ம அடையாளப்படுத்தி கொண்டு அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த முடிவு எடுத்திருக்கேன், இந்த முடிவு தானாக காலத்தோடு சரியாகுமா அல்லது இந்த முடிவை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமா என்று ஒவ்வொருவரும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த எக்ஸசைஸ் பண்ணி நமக்கு அந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த தவறிலிருந்து நாம் வெளியேற வேண்டும்னு ஒரு கன்சென்சஸ் உருவாச்சுன்னா உடனடியாக அந்த முடிவை நாம் கைவிட்டு விட்டு வேறு அதைவிட சிறப்பான ஒரு முதலீட்டு முடிவை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. அவசர முடிவுகள் சரிவில் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. ஆகவே அதுக்கப்புறம் சரிவுக்கு அப்புறமாவது நிதானமான முடிவுகளை எடுத்தால்
அந்த சரிவின் பாதிப்பை நாம சரி செய்து மீண்டும் ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும். நீங்கள் நினைக்கலாம் பங்குச்சந்தை சரியும் போது உங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு வந்திருக்குன்னு. ஆனால் உண்மையில் பாதிக்கப்படாதவர்களே கிடையாது. சில பேர் உங்க நண்பர்களோ அல்லது சமூக வட்டத்தில் தான் எப்போதுமே வெற்றி அடைவது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் உண்மையில் அத்தகைய முதலீட்டாளர்கள் என்று யாருமே கிடையாது. எல்லோருமே சந்தையின் தாக்கத்தில் வாழ்பவர்கள். சந்தை உயர்ந்தால் நாமும் உயர்வோம், சந்தை சரியும் போது நாமும் சரிவோம். ஆனால் உயரும் போது நிதானமாக இருப்பதும், சரிந்தவுடன் மீண்டும் முயற்சி செய்து உயர முற்படுவதும் நம் கையில் தான் இருக்கிறது. இந்த ஒரு நிதானத்தை தான் இந்த நேரத்தில் நாம் காட்ட வேண்டும். அதை காட்டும் பொழுது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் சரிவிலிருந்து மீள்வதற்கு நமக்கு நாமே ஒரு வாய்ப்பை கொடுத்துக் கொள்வோம். நம்மகிட்ட இருக்கிற முதலீடுகள் ஒரு சரிவுக்கு அப்புறம் பல வகையாக நம்ம பிரித்து பார்க்கலாம். முக்கியமான வகை தரக்குறைவான நிறுவனங்கள் அல்லது எளிதில் மீண்டு வராத நிறுவனங்கள். இரண்டாவது வகை இப்பொழுது சில கஷ்டங்களை அனுபவிக்கும் நிறுவனங்கள், ஆனால் காலப்போக்கில் நல்லா வளரக்கூடிய நிறுவனங்கள். மூணாவது நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நிறுவனங்கள், தொடர்ந்து செயல்பட போகிற நிறுவனங்கள், மேலும் நன்றாக செயல்படக்கூடிய நிறுவனங்கள். இந்த மூன்று வகையாக நம்ம பிரித்து கொள்ளலாம். மூன்றாவது வகை நமக்கு அதிக கவலை இல்லை. இரண்டாவது வகை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு வகை. மாற்றங்கள் ஒரு நல்ல இடத்தை தேடித்தான் போகுதா அல்லது அந்த நிறுவனத்துக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குதாங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டும். ஆனால் இந்த முதல் வகை நான் சொன்ன பாருங்க, தரக்குறைவான நிறுவனங்கள், அவற்றிலிருந்து வெளியேறுவதை தவிர வேற ஒன்றும் இல்லை. நமக்கு அதிலிருந்து வெளியேறினா நமக்கு ஒரு சொற்பமான பணம் வந்தாலும் அந்த பணத்தை எடுத்து இந்த மூன்றாவது வகையான அதிக தரமான நிறுவனங்களில் முதலீடு செய்தால் நாம இழந்ததை வருங்காலத்திலாவது மீண்டும் மீட்டெடுக்க முடியும். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல நிறுவனங்களை விற்றுட்டு மறுபடியும் அந்த மோசமான நிறுவனத்தை ஆவரேஜ் பண்ணுறது. இதுதான் சந்தையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நடப்பு. இதை செய்யாதவர்கள் நிச்சயமாக சரிவிலிருந்து மீண்டு வருவார்கள். அதற்கு நாம் இப்பொழுதாவது நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் சில காலத்தில் பட்ஜெட் வரும், பல சீர்திருத்தங்கள் வரும், இன்னும் மாற்றங்கள் வேகமாகத்தான் இந்தியா பொருளாதாரத்தில் வரும். அதுவும் பங்குச்சந்தையிலும் அந்த மாற்றங்கள் நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு சில நிறுவனங்களுக்கு சாதகமாக அமையும், பல நிறுவனங்களுக்கு பாதகமாகவும் அமையும். இப்படி இந்த பாதகமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை புறந்தள்ளிவிட்டு சாதகமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை சார்ந்து முதலீடுகளை அமைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. அந்த முடிவுகளை நாம் எப்படி எடுக்கிறோங்கிறது தான் சரிவிலிருந்து மீண்டும் வெற்றி பாதைக்கு ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு யுத்தி. அந்த யுத்தி உங்கள் கையிலும் இருக்கிறது, உங்களாலும் நிச்சயமாக முடியும். அதை செய்தவர்கள் தான் சந்தையில் வெற்றியாளர்கள். செய்யாதவர்கள் அந்த அளவுக்கு ஷைன் ஆக முடியாது. ஒரு வெற்றியாளராக ஆவதற்கும் சரிவிலிருந்து மீண்டு வருவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது உங்கள் களம். உங்கள் நண்பர்களோடும் பகிருங்கள். எல்லோருக்கும் உதவும் விதமாக இந்த களத்தில் நாம் உரையாடுவோம். நன்றி.